பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 41 அதிகாரம் 1 வசனம். Psalm chapter 41 verse 1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Blessed is the one who cares for the poor, the Lord will deliver him in the day of trouble. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சிலர் அவங்க ரோட்டோரங்களில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தோட அவங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரோட்டோரங்களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி தானே? சிலருடைய பிள்ளைங்க அவங்களுடைய பெற்றோர்களை அப்படியே கைவிட்டிருப்பாங்க. அவங்க ரோட்டோரங்களில் போய் எங்கே போக இடமே இல்லை, அங்கே போய் தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரோட்டோரங்களில் பாவம் போல் அவங்க உட்கார்ந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மனுஷங்களால் ஒதுக்கப்பட்டவங்க, மனுஷங்களால் கைவிடப்பட்டவங்க, எந்த ஒரு வழியுமே இல்லை, சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழ இருக்குது, எங்களுக்கு எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் இல்லை, உணவு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்க எல்லாருக்காகவும் நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறதில்ல, அவங்களுக்காக உதவி செய்கிறதில்ல. நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஏதோ ஒரு 5 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் தான் நம்ம மேக்சிமம் நம்ம கொடுத்து உதவி செய்கிறோம். ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி, பாரத்தோட ஜெபம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு நல்ல இடங்களில், நல்ல ஒரு ஹோமில் போய் அவங்கள நம்ம சேர்த்து விடுகிற காரியங்கள், அவங்களுக்காக 3 வேளையும் சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஏதாவது தீங்கு நாட்கள் வருகின்ற பொழுது உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். காரணம், நீங்க செய்கின்ற அந்த உதவி, சிறுமைப்பட்டவர்கள் மேல நீங்க அக்கறையோட பாரத்தோட அவங்களுக்காக ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில உதவி செய்வார். அதனால நம்மளை மட்டுமே ஃபுல்லாக கேர் பண்ணிக்காம இல்லாத மக்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அவங்களுக்காகவும் பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், பலவீனங்களிலிருந்து விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, எங்கள் தேசத்தில் அநேக தகப்பனே ஏசப்பா எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பலவீனங்களோட தகப்பனே ரோட்டோரங்களில் இருக்கிறாங்க. உதவி செய்ய யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர், இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் அவங்களுக்காக தகப்பனே ஏசப்பா மன்றாடி ஜெபிப்போம். நாங்கள் அவங்களுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்வோம் தகப்பனே ஏசப்பா. எங்கள் எல்லாரும் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் கொண்டு பயன்படுத்துங்கப்பா. இல்லாத மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எதுவுமே இல்லாத மக்களுக்காக பாரப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.